என் ரப்பு ஏதாவது இதை முடிச்சு கொடுத்துருவான், என்னுடைய ரப்பு வந்து என்னுடைய இந்த காரியங்களை சரி செஞ்சிருவான்னு சொல்லிட்டு நீங்க நல்லதையே நினைங்க. அல்லாஹ் கண்டிப்பாக உங்களுக்கு அதை என்ன பண்ணி கொடுத்துருவான், முடிச்சு கொடுத்துருவான். இப்பதான் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். இது நல்ல ஒரு முக்கியமான கருத்துலாம், இன்னைக்கு ரொம்ப முக்கியமான கருத்துலாம் சொன்னீங்க. முட்டாச்சு அதை ரெக்கார்ட் பண்றதுக்கு. ரொம்ப அற்புதமான கருத்து. உண்மையில என்ன மாஷா அல்லாஹ், ரொம்ப அற்புதமான கருத்து. மறந்துட்டோம். அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய நாட்டம். அல்லதி ஹலக ஃபஸவ்வா. இது நம்ம இன்னொருத்தரை பார்த்துட்டு போனோமா, சப்பி இஸ்ம ரப்பக். நம்ம ஏற்கனவே பாத்துறோம். சப்பின்னா என்ன சொல்றான்னா, அல்லாஹ் நம்ம வந்து அல்லாஹ் தூய்மைப்படுத்த சொல்றான். நீங்க சொல்லிருங்க நம்ம பேசுனது அப்படியே ஒரு ரெக்கார்டை. சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலா. அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து சொல்றான், நபியே உயர்ந்தோனாகிய உமது ரப்புடைய பெயரை நீங்கள் துதி செய்யுங்கள், தஸ்பீ செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். மேலும் இந்த வேர்டு வந்து சப்பிஹ் அப்படின்னு சொல்லிட்டு அம்ருடைய சீகால, அம்ருடைய வாக்கியத்துல கொண்டு வந்திருக்கிறாங்க. எனவே இங்க வந்து அல்லாஹ் வந்து ஒரு ஆர்டர் ஃபார்ம்ல சொல்றான். இந்த சூறாவை பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய அதிகமான தொழுகைகள், குறிப்பாக ஒவ்வொரு ஜும்மா தொழுகையிலும் முதல் ரக்காத்துல சுபி இஸ்மாவும், இரண்டாவது ரக்காத்துல அல்லதாக ஹதீஸுல் ஹாஷியாவும் ஓதக்கூடியவளா இருந்தாங்க. எந்த அளவுக்குன்னா, பெருநா தொழுகையும் ஜும்மா தொழுகையும் ஒரே நாள் வந்துச்சுனாக்கா, ஜும்மாலையும் அதை தான் ஓதிருப்பாங்க, பெருநாளையும் அதை தான் ஓதிருப்பாங்க. அந்த அளவுக்கு மாஷா அல்லாஹ் ஒரு அற்புதமான கருத்துக்களை உள்ளடக்கியது. அல்லாஹ் தஆலா வந்து என்ன சொல்றான்னு சொன்னா, நாங்க சொன்ன மாதிரிதான் அல்லாஹ்வுடைய பெயர் தான் அடிப்படை. அல்லாஹ்வுடைய பெயர் பிஸ்மில்லா. ஏன் பிஸ்மில்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லியிருக்காங்க, நீங்க எந்த ஒரு காரியத்தை துவங்குறதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு துவங்குங்கள், நிச்சயமாக அந்த காரியத்தை அல்லாஹ் பரிபூர்ணமாக்குவான். அப்போ சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலா, உன் ரப்புடைய பெயரை கொண்டு நீங்க என்ன பண்ணுங்க, ஆரம்பிங்க, தஸ்பீ செய்யுங்க. அதே போல இன்னொரு விஷயம் நீங்க சொன்னீங்க, அற்புதமான விஷயம். ரப்பிக்க, அல்லாஹ் வந்து நபியை பார்த்து உம்முடைய ரட்சகன், உம்முடைய இறைவன், உம்முடைய ரப்புன்றான். அல்லாஹ் இங்க பிரித்து காட்டுறா, அல்லாஹ்வுடைய தூதரோ அல்லது எந்த ஒரு பெரிய மலக்கோ இறைவன் கிடையாது. அவங்க எல்லாமே அடிமைகள் தான். ஜிப்ரீலும் அடிமைதான், மீகாயிலும் அடிமைதான். அல்லாஹ் மட்டும்தான் ரப்பு. எனவேதான் இங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அல்லாஹ் ரப்புன்ற வார்த்தையை இதாஃபா செஞ்சுக்கிறான். ரப்பிக்க, உம்முடைய ரப்புடைய பெயரை கொண்டு அப்படின்ட்டா. அப்போ மேலும் நீங்க சொல்லியிருந்தீங்க, அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நம்ம எந்த அளவுக்கு வசீலா உதவி தேடுவோமோ, இன்னும் சொல்ல போனாக்கா அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டுதான் வசீலாவை தேடணும்ன்றாங்க. அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டுதான் நம்ம என்னவே பண்ணணும், வசீலாவே கேட்கணும். அல்லாஹ்வுடைய பெயரை விட்டுட்டு வேற நபிமார்களுடைய பெயரையோ, ரசூல்மார்களுடைய பெயரையோ, அவுலியாக்களுடைய பெயரையோ, அல்லது முஷ்ரிகீன்களை போல கல்லு, முள்ளு, காத்து, நெருப்பு, சூரியனு அல்லாஹ் பாதுகாக்கணும், இதை கொண்டுலாம் நம்ம வசீலா தேடனா கண்டிப்பாக அல்லாஹ்விடத்திலிருந்து உதவி கிடைக்கவே கிடைக்காது. அல்லாஹ்வுடைய பெயரை கேட்டால் மட்டும்தான், அல்லாஹ் நீதான் வஹாபா இருக்கிறிய அல்லாஹ். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நபிமார்களுடைய துவாக்கள்லாம் ஃபாத்திர ஸமாவாத்தி வல்லம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, ஃபாத்திர ஸமாவாத்தி, அல்லாஹ் நீ வானம் பூமியை முன்மாதிரி இல்லாமல் படைத்த. அதே போல வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹாப் துஸிக் குலூபனா பஅத இத ஹதைதனா இன்னக அன்தல் வஹாப், நீதான் வஹாப், நீ வாரி வாரி கொடுக்கக்கூடியவன். அப்போ நபிமார்களுடைய துவாக்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டோம்னு சொன்னாக்கா, அவங்க அல்லாஹ்வுடைய அந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், அந்த தனித்தன்மைகளை கொண்டுதான் அல்லாஹ்விடத்தில் துவா செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஏன்னா அதை கொண்டு நம்ம கேட்டாதான் அல்லாஹு தாலாவிடத்திலிருந்து உதவி முழுமையான முறையில் கிடைக்கும் என்று சஹாபாக்களும் இமாம்களும் சொல்லியிருக்கிறார். அடுத்து நீங்க சொல்லுங்க.
அலாவுடைய விளக்கம் சொல்லுங்க. அதுல பாத்தீங்கன்னா ஆலியா அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ண ரொம்ப சூப்பர்லேட்டிவ் டிகிரின்னு சொல்லுவாங்க இல்லையா? தமிழ்ல வந்து மிக உயர்ந்த, இதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. ஆலா இல்லைங்களா? டாப். சிறந்த, மிகச்சிறந்த, மிக 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 மிகச் சிறந்த அப்படிம்போம்ல. உயர்ந்த, அதான் அதான். உயர்ந்த, அதுக்கு மிக மேல மிக யாரும் கிடையாது. அதான் டாப் போஸ்ட். அதான் டாப் போஸ்ட். அந்த வார்த்தையை வந்து அல்லாஹ் இதுக்கு தான் யூஸ் பண்றான். ரப்பி, உன்னுடைய ரப்புக்கு மட்டும். ஆலியா சொர்க்கத்தை கூட சொல்ல, ஜன்னத்துல் ஆலியா அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி வார்த்தை சொர்க்கத்துக்கு கூட அல்லாஹ் யூஸ் பண்ணல. அதுக்கு மேல அல்லாஹ் இருக்கிறான். என்ன அவ்வளவு உயர்ந்தவன் என்ன அப்படின்ட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் வந்து துதி செய்யணும். துதி செய்யும் போது நம்மள்ட்ட இருக்கிற அல்லாஹ் அதே நேரம் சுபஹான் அல்லான்னு சொல்றோம். அல்லாஹ் நீ குறையற்றவன் சொல்றோம். நம்ம குறைவுள்ளவன் ஒத்துக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றோம். அல்லாஹ் நன்றி நம்ம அந்த அளவுக்கு நன்றி இல்லாதவன் சொல்றோம் ஒத்துக்கிறோம் நம்ம. அல்லாஹ் அக்பர்ங்கிறோம். உதாரணத்துக்கு சொல்றேன். நிறைய தஸ்பீஹ்கள் இருக்கு. அல்லாஹ் நீ பெரியவன் நான் சிறியவன்கிறத நம்ம ஒத்துக்கிறோம். ஆமா. அதே நேரத்துல நம்மள வந்து பரிசுத்தப்படுத்தணும் கேட்கிறோம். நன்றி, இன்னும் நிறைய நன்றி உன் ஏமத்துக்களுக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக ஆக்கணும் நம்ம சொல்றோம். நீனே நன்றி செலுத்துறவனா இருக்கிற. நாங்க எந்த அளவுக்கு நன்றி செலுத்துறோம்னு தெரியலையே அப்படின்னு சொல்றோம். ரெண்டாவது அல்லாஹ் அக்பர். நம்ம வந்து நம்மளையும் வந்து உயர்த்த சொல்றோம். அல்லாஹ் நம்ம வந்து சமூகத்துல உயர்த்து, பொருளாதாரத்துல உயர்த்து, ஆரோக்கியத்துல உயர்த்து, கல்வியில உயர்த்துன்னு கேட்கிறோம். என்ன சோ அப்படிங்கறது நான் புரிஞ்சுக்கிறேன் இதுல இன்ஷா அல்லாஹ். அதே போல இன்னொரு ஒரு கருத்தையும் சொல்ல வந்தீங்கன்னா, அதாவது வந்து நாம வந்து நம்மள நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறோம்னு சொன்னாக்கா, அல்லாஹ் பரிசுத்தமானவன், அல்லாஹ் பரிசுத்தமானவன் சொல்லிட்டு அல்லாஹ்வை குறையை விட்டு நாம நீக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். அப்படி கிடையாது. அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன். இயற்கையிலேயே அவன் பரிசுத்தமானவன் தான். இப்படி சொல்லி நம்முடைய உள்ளத்துல அல்லாஹ்வை பற்றி உள்ள குறைகளை நம்ம நீக்கிறோம். அல்லாஹ்விடத்துல குறையை நீக்கும்படி கேட்டுக்கிறோம். சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ் அப்படின்னு சொல்ல அந்த அடியான் தான் தஸ்கியத்தாவறான். அந்த அடியான் தான் பரிசுத்தமாவறான். அந்த அடியான் தான் சுத்தமாக ஆவறான். ஏன்னா ரப்பு அவன் ஏற்கனவே சுத்தமானவன் தான். அவன் பரிசுத்தமானவன் தான். அவனுடைய வாத்தாலும் அவன் பரிசுத்தமானவன். அவனுடைய சிஃபாத், அவனுடைய தன்மைகளாலும் அவன் பரிசுத்தம். வசீலா தேடும்போது அல்லாவுடைய பெயர் சொல்லிதான் வசீலா தேடணும் சொன்னீங்க இல்லையா? நம்ம துவாக்கள்ல வந்து செலவாத்து ஓதுறோம் இல்லையா? அல்லாஹும்ம ஸல்லி அலா சலாத்து ஓதுனா துவா வந்து துவா கபூல் ஆகுதுன்னு சொல்றேனே. அத வந்து என்ன சொல்றாங்கன்னாக்கா, அத வசீலா அப்படின்னு சொல்ல மாட்டேன்றாங்க சலஃபுகள். அத என்ன சொல்றாங்கன்னாக்கா, ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. அங்க வந்து அது ரசூலுல்லாஹ்வுடைய ஆணை இல்ல, அது அல்லாஹ்வுடைய ஆணை. அல்லாஹ் என்ன சொல்றான்? முதல் அல்லாஹ்வை புகழுங்க, அப்புறம் ரசூலுல்லாஹ் மேல ஸலவாத் ஓதிட்டு அப்புறம் என்கிட்ட துவா கேளுங்கன்றான். சோ அத வந்து நம்ம வசீலான்னு பார்க்காம, அது அல்லாஹ்வுடைய ஆர்டர். உங்களுடைய துவா கபூல் ஆகணும்னாக்கா நீங்க என்ன பண்ணுங்க? அல்லாஹ்வை புகழ்ந்துட்டு ரசூலுல்லாஹ் மேல ஸலவாத் ஓதிட்டு அப்புறம் துவா கேளுங்க. அப்படி சொல்றாங்க அதுக்கு விளக்கம். அல்லதி ஹலக ஃபஸவ்வா. அவன் தான் படைத்தான், அவன் ஒழுங்குபடுத்தினான். சவ்வா 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 ஒழுங்குபடுத்து. அதான் சஃப கூட சொல்றாங்க. சவ்வு சுஃபூஃபக்கும் ரஹிமக்குமுல்லாஹ். உங்களுடைய சஃப்புகளை, வரிசைகளை சரி செய்து கொள்ளுங்கள். சவ் அது இதுல இருந்து வந்ததுதான். ஏன்னா மாஷா அல்லாஹ் 1 கோடி பேர் தொழுதாலும் அந்த 1 கோடி பேருடைய தொழுகை எப்படிதானே இருக்கும்? காபத்துல்லால கிளீனா வரிசையா இருக்கும். கொஞ்சம் கூட ஆகிய பீச்சே இருக்காது. கொஞ்சம் கூட முன்னாடி பின்னாடி இருக்காது. சரி சமமா அல்லாஹ்வுடைய இருக்கிறது. அவன் தான் காலிக் வேற எந்த யாரும் எல்லாரும் நம்மள மஹ்லூக் தான் இல்லைங்களா? எல்லாமே நம்ம ப்ரொடக்ஷன் தான். படைப்புகள் தான். என்ன யாரா இருக்கட்டும், ஈசா அலைஹிஸ்ஸலாமா இருக்கட்டும், ரசூல் அலைஹிஸ்ஸலாமா இருக்கட்டும், மத்த கடவுளர்களான்னு சொல்றாங்களே அவங்கள கடவுளா இருக்கட்டும், அவங்கள படைப்புகள் தான். நம்ம வந்து எல்லாமே அவன் ஒருத்த மட்டும்தான் படைக்கக்கூடியவன். படைக்கக்கூடியவன் என்ன? நம்ம இப்போ காரை படைக்கிறோம், உருவாக்குறோம், அந்த போனை உருவாக்குறோம், புது புது டெக்னாலஜி எல்லாம் உருவாக்குறோம். அதுக்கு தேவைப்படுற
அறிவையும் ஆற்றலையும் கொடுத்தது அல்லாஹ் தானே இல்லைங்களா? அல்லாதான் அல்லாதான். அல்லாஹ்வுடைய அறிவு இல்லாம, அதே போல அதனுடைய மூலப்பொருள். காருக்கு மூலப்பொருள் எடுத்துட்டாக்க இரும்பு. இரும்பு மண்ல இருந்து வர்றது தான். ஆமா. ம். பிளாஸ்டிக்கு ஆமா. அதுவும் வந்து மண்ணு, மரத்துல இருந்து வர்றது தான். ம். என்னென்ன சொல்றீங்க? ஆமா. சோ, அந்த மூலப்பொருள் எல்லாமே அல்லாஹ் குடுத்தது தான். இப்ப சவ்வா ஒழுங்கப்படுத்தினான்னு ஏற்கனவே நம்ம ஒரு உதாரணம் சொன்னோம் இல்லையா? நம்ம நம்ம கை, காலு, கண்ணு எப்படி எப்படி வேலை செய்யணும், எப்படி எப்படி திரும்பணும், என்ன ம். நம்ம ஒரு கார உருவாக்கி அத எப்படி ஓட வைக்கிறதுங்கிறது வந்து சொல்லுவாங்கல்ல, மோதி பார்த்தா பார்ப்பாங்க. என்ன ஆமா, 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 ஆமா. மோதி பார்த்து எந்த அளவுக்கு நசுங்குதுன்னு பார்த்துட்டு, அந்த மாரி உடம்ப நம்மள வந்து சவ்வா பண்ணியிருக்கிறான். என்ன மாஷா அல்லாஹ், கை மாஷா கை எந்த அளவுக்கு தூக்கணும், கால் எந்த அளவுக்கு விரிக்கணும். என்ன காலு நடந்துகிட்டே இருக்கும்போது நல்லா நல்லா விரிஞ்சுக்கிச்சுன்னா என்ன ஆகும் நினைக்கிறீங்க? நான் கண்ட்ரோல் பண்றான் பாருங்க. அ அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். கண்ணு வந்து எங்க இல்ல இந்த இந்த சில நேரத்துல வேகமா போற டயர் ஒண்ணு கழண்டுக்குது லாரில இருந்து. அந்த மாரி கால் கழண்டுக்கிட்டா என்ன ஆகும்? என்ன ஆகும்? அதான் அவ்வளவுதான் கதை. இவன் நல்லா நடந்தாவே ஏடா கூடமா 7:30 ஆமா. முடிச்சுட்டு வந்துடுறான் இவன். அ அ அதான். இதுல வந்து இவனுக்கு கால் கழண்டுக்குச்சுனாக்கா அவ்வளவுதான் கதை. ஆமா. சோ எல்லாத்தையும் அது பேர் தான் சவ்வாங்கிறது இல்லைங்களா? ஒழுங்குபடுத்துறது. மாஷா அல்லாஹ். அதுக்கெல்லாம் நம்ம நன்றி செலுத்தணும். நம்மள படைச்சதுக்கு, நம்மள வந்து ஆரோக்கியமா அதான் சொல்லுவாங்க காலைல எந்திரிச்ச உடனே அல்ஹம்துலில்லாஹி அஹ்யானா பஅதமா அமாத்தனா இலைஹி நுஷூர். அதுவே போதும். அதுக்கு எந்திரிச்சதே ஒரு பெரிய நேமத்துங்கிறாங்க இல்லையா? சுப்ஹானல்லாஹ் உண்மையான விஷயம். அ சோ வேற என்ன வேணும் நேமத்து நமக்கு? அதுக்கு எவ்வளவு சுக்ர் செய்யணும்? என்ன? ஏன்னா மனுஷன் வந்து மூத்தாயிட்டான். ஆமா. மூத்தாய் மறுபடியும் எழுந்திரிக்கிறான். எந்திரிக்கிறாங்க. இன்னொன்னு அதே போல நைட்டு படுக்கும்போது எவ்வளோ டயர்டா படுக்குறோம். ஆமா. மாஷா அல்லாஹ் அந்த தூக்கத்த குடுத்து, அல்லாஹ் ம். தஆலா என்ன ஆயிர்றானே, அதாவது ஒவ்வொருத்தவரும் நைட்டு படுக்கும்போது, அதாவது கூலி வேலை செய்றவங்க நினைப்பாங்களாம், ம். "எப்பா நாளையிலருந்து இந்த வேலைக்கே போகக்கூடாதுடா அப்பா, ரொம்ப டயர்டா இருக்குதுடா" அப்படின்னு படுப்பாங்களாம். ம். ஆனா காலைல எழுந்திருக்கும்போது அல்லாஹ் தஆலா அவங்கள ஃப்ரெஷ் ஆக்கிடுவானாம். ம். "ஐய்யய்யோ! சீக்கிரம் வேலைக்கு போணும் டைம் ஆச்சு" அப்படின்னு போவாங்களாம். ம். அந்த மாரி அல்லாஹ் தஆலா அந்த தூக்கத்துல வந்து அவங்களோட எல்லா விதமான உடல் சோர்வுகளை போக்கிறார். வல்லதி கத்தர ஃபஹதா. சோ அவன் தான் நிர்ணயம் செய்தான். என்ன? வேண்டிய அனைத்தையும் நிர்ணயம் செய்து பிறகு அவனுக்கு வழிகாட்டினான். சோ நிர்ணயம் செய்றதுன்னா கத்தர. அதான் இங்க வந்து இதுக்கு இன்னொரு அர்த்தமும் குடுக்குறாங்கண்ணே. ம். என்னன்னு சொன்னாக்கா, கத்தர் அப்படின்னாக்கா தக்தீர்க்கும் சொல்றாங்க. ம். அதான் வந்து எல்லா விஷயங்களுக்கும் ம். தக்தீர் ம். எழுதிட்டான். ம். இவரு இன்னென்ன அப்படின்றத எழுதிட்டான். ம். அத வந்து ஸ்கிரிப்ட் எழுதிட்டான். ம். ஃபஹதா அது எழுதுனதோட நிறுத்திக்காம, அல்லாஹ் என்ன பண்றானே, ம். மாஷா அல்லாஹ் அவனுக்கு வந்து நேரான பாதைகள அல்லாஹ் யாருக்கு நேர் வழி கொடுக்கணும்னு நினைக்கிறானோ, ஆமா. ம். அவன் ஷகாவத்தா, சஆதத்தா அ அவன் ம். எப்படிப்பட்ட ரூட்ல போணும் அப்படின்றத அல்லாஹ் நிர்ணயிக்கிறான். ம். அல்லதி கத்தரன்னா இப்படியே சொல்றேன். அது திட்டம் போட்டு நிர்ணயம் செய்றது. நம்ம வந்து நம்மள வந்து எந்த மண்ணுலேருந்து எடுத்து, எப்படி படைச்சது, என்ன என்னென்ன மெட்டீரியல் நம்மள சேர்க்கிறது, இவன் இந்த வயசுல என்ன செய்யணும், அதான் நீங்க சொன்ன மாரி தான் தக்தீர். அ இப்போ வந்து இவன் எவ்வளோ நாளைக்கு உலகத்துல இருக்கணும், எப்போ மௌத்தா போணும், இந்த வாழ்க்கையில என்னென்ன செய்ய போறான், அப்படிங்கிறது எல்லாம் பிளான் பண்ணிடுறான் அல்லாஹ் ஏற்கனவே. இல்ல பிளான் கிளீனா கிளீன் பிளான். இல்ல அல்லாஹ் லவ்ஹுல் மஹ்ஃபூஸ்ல இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? அதான். நமக்கும் படிப்பினை இது. நமக்கும் வந்து ஒரு வேலைன்னா, ஒரு திட்டமிட்டு செஞ்சா நல்லா இருக்கும். என்ன? ஒரு திட்டமே போடாம, திடீர்னு ஒரு காரியத்த செய்றது நடக்கும். இருந்தாலும் ஒரு பிளான் பண்ணி செஞ்சா, அது வந்து சிறப்பா முடியறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஒரு திட்டமே இல்லாம ஒரு செயல தொடங்குறதுக்கும், ஒரு திட்டம் போட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே போரிடுறதுக்கு வந்து எவ்வளோ ஒரு கரெக்ட்டான பிளான் போட்டாங்கறது நெறைய ஹதீஸ்கள் இருக்கு இல்லைங்களா? கண்டிப்பா, கண்டிப்பா. ரசூல் கரெக்ட்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இந்த பிளான் பண்ணக்கூடிய அந்த யுக்திய கத்துக் குடுத்ததே அவங்க தான். நான் அதான் அல்லாஹ் கத்துக் குடுக்குறான் அவங்களுக்கு இது மூலமா கத்தர. என்ன? சுப்ஹானல்லாஹ். என்ன? சோ அவங்க வந்து எப்படி ஒரு பின்னாடி நம்ம முன்னாடி ஒரு ஒற்றர், பின்னாடி ஒரு ஒற்றர். அங்க என்ன நடக்குதுன்னு போய் பாருங்க. போற வழியில நான் என்ன காலடி தடங்கள அழிக்கிறதுக்கு ஒரு ஆட்டு கூட்டம். என்ன?
எங்க தண்ணி இருக்கோ அங்க போய் கேம்ப் டென்ட் அடிக்கிறதுக்கு ஒரு பிளான். ஆஹ் ஆஹ் ஆஹ். மாஷா அல்லாஹ். அதாவது அஹ் இந்த பத்ரில நம்ம ஒரு விஷயத்த படிச்சிருப்போம். ஆமா. ஒரு சின்ன பையன் வந்து தண்ணி பிடிக்க வருவான். அவன அஹ் கூப்பிட்டு இவங்க எல்லாம் வந்து எத்தனை பேர் அங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்ப ஆஹ் அவன் சொல்லுவான் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவான். இங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து அவனை அடிப்பாங்க. ஏய் உம் சும்மா இரு. என்ன நிறைய பேர், ஏன்னா இவங்க கண்ணுக்கு வெறும் 3 பேர் தான் தெரிவாங்க. ஒரு 3, 4 ஆஹ் பேர் உலாத்துற மாதிரி தான் தெரிவாங்க. ஆஹ் அவனை அடிச்ச உடனே இல்ல இல்ல நிறைய பேர் இல்ல 4 பேர் தாங்கிறாங்க அப்படின்னு அவன் ரசூல் அலையா அவனை அடிக்காதப்பா அவனை உடுப்பான்னு கேட்க. ஆஹ் எப்ப அங்க எவ்வளவு எத்தனை ஒட்டகம் இறங்குறாங்க அப்படின்னு ஆஹ் அப்போ சொன்னாரு, ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு 4, 5 ஒட்டகம் இறக்குறாங்க. சரி உம் நீ போயிட்டு வா. உம் ரசூலா சொல்றாங்க 4, 5 ஒட்டகம்னா 100க்கும் அதிகமான பேர் அங்க இருக்கிறாங்க. ஆஹ் உம் அந்த ஒட்டகத்தை வச்சு கிடைக்கிற நம்புற. ஆஹ் அப்பதான் ரசூலா சொன்னாங்க, அவன் உண்மையா சொன்னா முதல்ல, அத ஆமா. நீங்க நம்பல. அப்புறம் நீங்க அடிச்ச பிறகு அவன் பொய் சொல்றான், அத நீங்க நம்புறீங்க. முதல்ல அவன் நெறைய பேருன்னான். நீங்க நம்பல. அவன அடிச்சீங்க. அப்புறம் அவன் வந்து பொய் சொல்றான். உம் இவங்க அத நம்ப மாட்டேன்றாங்களான்னு சொல்லிட்டு, இல்லங்க 3 பேர் தாங்க, 3 பேர் தாங்கன்னு நீங்க விட்டுட்டீங்க. ஆனா உண்மையிலேயே அங்க 100க்கும் அதிகமான பேர் இருக்கிறாங்க. ஏன்னா, அத்தின் ஒட்டகம் அறுக்கப்படுது உணவுக்காக. அத வச்சு உம் ரசூல்லா வந்து இது பண்றாங்க. உம் சரி, நம்மளும் ஒரு செயலை தொடங்கும் போது நல்ல காரியமா இருக்கட்டும், ஒரு திருமணமா இருக்கட்டும், ஒரு வாழ்க்கையில ஒரு சில மைல்கல் சொல்லுவாங்க இல்லையா, அதை அடையறதுக்கு ஒரு திட்டமிட்டு ஒரு குறிக்கோள் குறிக்கோள் வச்சு ஒரு திட்டமிட்டு எல்லாம் மேல தவக்கழுத்து வச்சு செஞ்சாதான் இன்ஷா அல்லாஹ் அது நிறைவேறும் இன்ஷா அல்லாஹ். அதுல வந்து நம்ம இதுல கத்துக்க வேண்டிய விஷயங்களா இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா, கண்டிப்பா. ஃபஹதா வழிகாட்டினான், அதை அடையறதுக்குள்ள நல்ல வழி காமிக்கிறானா. சோ ஹிதாயத், ஆமா. நேர்வழி காட்டுவது. ம். அதாவது இது சொல்றாங்க, அந்த ஹதாங்கிறதுக்கு வந்து நேர்வழின்னு ஒரு சொல்றாங்க. என்ன பாத்தீங்கன்னா, பிள்ளை பிறந்தவொடனே தாயோட என்ன தாயோட தாய்ப்பால் குடிக்குது. என்ன இதோ ஒரு ஹதான்னு சொல்றாங்க. மாடு கண்ணு போட்டவொடனே அது எந்திரிச்சு நின்று தன்னோட தாயிட்ட போய் பால் குடிக்குது. என்ன சுப்ஹானல்லாஹ். இந்த வழியும் அதுல இன்க்ளூட், நேர்வழின்னு சொல்லல அல்லாஹ். என்ன என்ன வழிகாட்டுறது. வழிதான் காட்டுறேங்கிறான். அந்த அந்த மாடு ஒண்ணும் வந்து எங்கேயும் போய் கேட்கல. அது ஆமா, அழகா தன்னுடைய தாய் கிட்ட போயிட்டு என்ன பண்ணுது? ஆமா. பால் குடி. அது அல்லாஹ் தான் காட்டிக் குடுக்குறான். சிங்கத்துக்கு குட்டி போடுது, புலி குட்டி போய் நேரா போய் புல்லு திங்கல. என்ன ஆமா, ஆமா. என்ன மாடு போய் ஒரு புல்லு சாப்பிட உடனே கண்ணுக்குட்டியும் அது எது எது தேவையோ அது கரெக்டா எல்லாம் சாப்பிடறதுக்கு அதுக்கு ஒரு ஒரு உள் உணர்வை உருவாக்குறான். நமக்கு கண்டிப்பா, அந்த கண்டிப்பா. மாதிரி அதுதான் ஹதா அப்படின்னு சொல்றாங்க. சோ சொல்லுவாங்கல்ல, எறும்புகள் கூட எறும்புகளுக்கும் எங்க சாப்பாடு இதெல்லாம் வந்து அல்லாஹ்வுடைய எல்லா படைப்பினங்களுமே, எல்லா உலகத்துல உள்ள எல்லா படைப்பினங்களுக்கும் அந்த ஒரு உள்ளுணர்வு இருக்கு. எங்க சாப்பாடு தேடுறதுங்கிறது இருக்கு இல்லைங்களா? அதுதான் இதுல கொண்டு வந்து ஒரு தப்பு செய்றாங்க. அல்லாஹ் அலம். இன்ஷா அல்லாஹ். மனிதன் தான் வந்து குடுத்தாலும் என்ன எவ்வளவு தேவை அளவுக்கு சம்டைம் தேவைக்கு அளவுக்கு மேல சாப்பிட்டுறான். என்ன ஹவாக்கு அடிமையாயிடுறான். என்ன ம். அது ஒரு டாபிக் பேசணும் இன்ஷா அல்லாஹ். உண்மையான விஷயம் தாங்க. வல்லதி அஹ்ரஜல் மர்ஆ, அவன் வந்து பர்ஆ அப்படின்னு சொன்னாக்கா, அந்த பசுமையான புல்வெளிகளின் பக்கம் அவன்தான் அந்த கால்நடைகளை வெளியாக்குகிறான், அனுப்புகிறான். ம், ம், ஒரு மாட அல்லாஹ் தான் அனுப்புறான். ஒரு ம், ஆட்ட இரையை தேடி அவன் தான் அனுப்புறான். ம், ம். முளைக்கச் செய்றான் அத. ம். வல்லதி அக்ரஜல் மரா, வெளியாக்குறான் மரா. போன சூறால வந்து அஹ்ரஜல் சுல்பி தராயிப அதுன்னு சொன்னா வந்து சொல்லுவானே, இந்த புல், இந்த முதுகு, முதுகுக்கும் அதுக்கு வந்து இந்த மணியின் சுல்பி தராயிபு ஒரு ஒத்தராய். அந்த இது வந்து அல்லாஹ் தஆலா வந்து இந்திரியத்துடைய வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, அவருடைய நெஞ்சுக்கும் அவருடைய முதுகுக்கும் நடுவுல இருந்து தயாரிச்சு அனுப்புறான். ஆமா. அந்த அஹ்ரஜ்ல இருந்து வெளியே வந்தவொடனே சாப்பாட வெளியாக்குறான் அல்லாஹ்.
அல்ல அதையும் வெளியாக்குறவனே அவன் தான், இதை வெளியாக்குறவனும் அவன் தான், சாப்பாடையும். மாஷா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். பா. அல்லாஹ் அக்பர். ஆயிரக்கணக்கான வருஷங்களா சாப்பாடு கொடுத்துட்டு தானே இருக்கிறான் பறவைகளுக்கு. என்ன ஆமா. ஆடு, மாடு, சிங்கம், புலி எல்லாத்துக்கும் வந்து எங்கேயாவது செத்து கிடக்கு பாத்தீங்களா? மா யானை பசியினால செத்து கிடக்குது. என்ன ஒரு ஒட்டகம் பசியினால செத்துச்சு. மீன் பசியினால இறந்துச்சுன்னு ஒன்னும் இது வரைக்கும் கிடையவே கிடையாது, கிடையவே கிடையவே கிடையாது. கிடையாது. மனுஷன் அடிச்சுதான் இருந்திருக்கோம், இல்ல அதுக்கு அஜல் முடிஞ்சிருக்கும் தவிர பசியினால எங்கேயும் செத்து கிடக்க. நமக்கு இப்பவும் சரி, உலகம் தொடங்கிய காலத்துல இருந்து நல்லா கொடுத்துக்கிட்டு தான் இருக்கான். கியாமத் வரை கொடுத்துக்கிட்டு தான் இருப்பான். நான் இந்த அஹ்ரஜா நமக்கும் கொடுப்பான். நம்புவோம் இன்ஷா அல்லாஹ். அஹ்வா. பின்னர் அவர்களை உலர்ந்த கருத்த கூலங்களாக ஆக்கினான். பின்னர் அவற்றை காய்ந்து கருகிய குப்பை கூலங்களாய் ஆக்கினான். சோ எல்லாத்தையும் சொல்லிட்டு சொல்றான், இந்த புல்லு எல்லாம் பார்க்கலாம் கொஞ்ச நாளைக்கு தான் தம்பி, வாங்க எல்லாத்தையும் அதை நான் வந்து எல்லாம் பாடம் நமக்கு இது எப்பவுமே பச்சையா இருக்கும்னு நினைக்காத. கிடையாது, கிடையாது. அதனுடைய நிறங்களை மாத்திருவோம். காஞ்சிச்சுனாக்கா அப்படியே பச்சை மஞ்சளா இல்ல கருப்பா மாறும். அப்படித்தான் உன் வாழ்க்கையும். நீ வந்து எப்போதுமே இளமையாவே இருக்க போறது இல்ல. நீ குழந்தையா இருப்ப, வயசாகுவ, இன்னும் உன்னையும் வந்து இந்த மாதிரி காய்ந்த சாரை மாதிரி ஆக்கிருவேன். நம்ம படிப்பினை நம்ம கண்ணுக்கு முன்னாடி பாரு, அந்த பயிர் எப்படி ஆகுங்கிறத பாரு. உன்ன மாதிரி அந்த மாதிரி தான் அவங்க ரெடியா இருந்துக்கோ அப்படிங்கிறான். விஷயம். சனுக்கிரிவுக்க பல தன்சா, உமக்கு கற்பிப்போம், விரைவில் உமக்கு கற்பிப்போமா. ச அப்படிங்கிறது சாங்கிறது வந்து பலா தன்சா, அதனால் நீ சாங்கிறது ஏங்க யூஸ் பண்றோம்? மிக விரைவில். சீன் வந்து சௌஃப, சீன் அது வந்து முதாரியான ஃபேல்ல வரும். சௌஃப சீன் சனுக்ரிக சயகூலு சுஃபஹா. அல்லாஹ் வந்து அந்த ஒரு ஆற்றலை கொடுப்பான் ரசூலுல்லாஹி. சீக்கிரமாக சனுகுரி ஊக்க நபியே நாம் உம்மை ஓதிடச் செய்வோம், பிறகு நீங்க மறக்க மாட்டீங்க, மிக விரைவில் நாங்க அதை ஓதிடச் செய்வோம். சில இடத்துல ரசூலுல்லாஹி வந்து சொல்றான்ல, நீ வந்து குர்ஆனை வேக வேகமா ரஷ் பண்ணி ஓதாதீங்க. ஆமா, நீ வந்து எதை நீ மெதுவாவே கிராத்தோட நீங்க வந்து ஆழமா ஓதுங்க, நீ மறக்க வைக்க நான் வந்து ஞாபகப்படுத்துறேன் அப்படிங்கிறாங்க. வந்து ரசூலுல்லாஹி வந்து ஒரு இது ஒரு ஊக்கம் கொடுக்குற மாதிரி, உங்களை வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்க போறோம் அப்படிங்கிறது அல்லாஹ் மேல தவக்கல் வச்சிரு என் மேல அப்படிங்கிறான். தன்சா நீங்கள் மறக்க வேண்டாம் அப்படின்றா. இங்க இன்னொரு விஷயமும் சொல்றாங்க, என்ன சொன்னா மறக்க மாட்டீர். குர்ஆனை வந்து குர்ஆனை நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாதான். தப்புங்கன்னா குர்ஆன் மறக்கடிக்கப்பட்டு விட்டது. நான் செய்த காரணத்தின், நான் ஓதாமல் இருந்த காரணத்தின் காரணமாக, நான் ஓதாமல் இருந்ததின் காரணமாக அல்லாஹ் என்னுடைய உள்ளத்திலிருந்து அதை மறக்கடிச்சிட்டான் அப்படிதான் சொல்லலாமா. நான் குர்ஆனை மறந்துட்டேன், நிறைய பேர் அப்படிதான் சொல்லுவாங்க, மனப்பாடம் பண்ணியிருந்தேன் மறந்துட்டேன், ஓதி இருந்தேன் மறந்துட்டேன். ஓகே, குர்ஆனை வந்து நான் மறந்துட்டேன்னு சொல்லக்கூடாது. குர்ஆன் மறக்கடிக்கப்பட்டு விட்டது, அல்லாஹ் எனக்கு மறக்கடித்து விட்டான் அப்படி சொல்றோம். ஏன்னா நாமளால குர்ஆனை மறந்துடலாம் முடியாது, அது அல்லாஹ்வுடைய கலாம். அல்லாஹ் தண்டனையாக நாம அதை ஓதாம இருந்ததன் காரணமாக அல்லாஹ் தண்டனை கொடுத்து என்ன பண்ணாத எடுத்துட்டான். அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தை எடுத்தது அது ஒரு தண்டனை. அப்படி சலீம் சாஹிப் எடுத்துட்டேன். மாஷா அல்லாஹ். இதை முடிச்சுக்கலாங்க. எப்படி நம்ம கண்டினியூ பண்ணுவோமா? டைம் இருக்கா உங்களுக்கு? அப்போ இந்த ஆயத்தோட வச்சுக்கலாம். அந்த சனுக்குரியுக ஃபலா தன்சா
அடுத்து இல்லா மாஷா அல்லா இன்னஹு யாலமுல் ஜஹர வமா யக்ஃபா. அது வேணா நம்ம அடுத்த வகுப்புல பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சரிங்கண்ணே? அடுத்த தடவை இன்ஷா அல்லாஹ் ஞாபகப்படுத்து. இன்ஷா அல்லாஹ், இன்ஷா ஸ்பெஷலா ரெக்கார்ட் பண்றது ஞாபகப்படுத்து. அல்லாஹ். ஆமா, ஆமாண்ணே, ஆமாண்ணே, ஆமா. நல்ல இல்ல இன்னைக்கு சொன்ன கருத்துக்கள்லாம் நீங்க சொன்னதெல்லாம் ரொம்ப அற்புதமான கருத்து. மாஷா நம்மங்க அங்க கேட்கறது அங்கங்க கேட்கறது என்ன தப்சீர். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அந்த அகலாங்கிறது வந்து அல்லாஹ் எனக்கு ஞாபகப்படுத்தினான். இது அல்லாஹ் ஆலியான்னு தான் நான் சொற்கள் படிச்சிருக்கிறேன். ஜன்னத்துல் அகலான்னு நான் இது வரைக்கும் இருக்குதா என்னன்னு தெரியல. என்ன கிடையாது, ஜன்னத்துல ஆலியா தான். ஆலியா தான் இருக்கு. என்ன சோ அல்லாஹ்க்கு மட்டும் தான் அந்த வார்த்தையை யூஸ் பண்றான் பாருங்க. அலான்றது அவனுக்கு கொண்டி உள்ளது, பிரத்யேகமான வேர்டு. ஏன்னா அவன் தான் அந்த இடத்துல இருக்கிறான். இன்ஷா துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். நாளைக்கு சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.